ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பரான கேக், அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கூட நான் சொல்கிற ரேஷியோவை யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த கேக் சூப்பராகவே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் மைதா, 3/4 கப் சுகர், 2 எக்கு. இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து தான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முன்கூட்டியே எடுத்து வெளில வச்சுடுங்க. கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஒரு குக்கரில் சால்ட்டு போட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டுக்கு பதிலாக மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு மூடி இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டு கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிஃபன் பாக்ஸு மூடியை தான் வச்சு யூஸ் பண்ணி கேக் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கட்டு, விசில் ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல 2 முட்டை, அதை உடச்சி சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். மிக்ஸி ஜாருக்கு பதிலாக ஒரு மிக்சிங் பவுலில் கூட போட்டு இந்த முட்டையை உடச்சி ஊற்றி விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன்ல 3/4 கப்பு சுகர், அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு ரெண்டுத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். 2 நிமிஷம் அடித்தா போதும். அதுவும் ஏன்னா மிக்ஸி ஜார் சூடாகிடும், நல்லா இருக்காது. அதனால் 2 நிமிஷம் மட்டும் அடித்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. அதில் போட்ட சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போதைக்கு மிக்ஸி ஜாரில் அடித்ததை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சு சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா ஒரே சைடாக வர மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 1 கப் மைதாவை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா வராது. அதனால் நல்லா சலிச்சுக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட் எல்லாத்தையும் ஒன்றா வர வரைக்கும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஒரு விஸ்கு வச்சு இது நல்லா ஸ்லோவாக நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பவுடர் எல்லாம் அந்த கலவையோட மிங்கிளாகி வர வரைக்கும் ஒரே சைடாக நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப வேகமாலாம் கலக்கக்கூடாது, ஒன் சைடாகவே கலந்து எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த கலவை கூட ஒரு 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்போது அந்த ஆயிலை சேர்த்துட்டு திருப்பியும் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலும் அந்த கலவையோட மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு அதே கப்பால் நான் 1/4 கப் காய்ச்சி நல்லா கொஞ்சம் மைல்டு சூடாக இருக்கிற பாலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு பட்டர் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கிற பாலில் பட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு அப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வாசனைக்காக பைனாப்பிள் எசன்ஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போதைக்கு இந்த கேக்குக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இந்த மிக்ஸிங்கை இப்போ நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வர வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு கிண்ணம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக கேக் டின்னு அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிண்ணத்தில் ஆயில் ஃபுல்லாக படுற வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மைதா மாவையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவை நம்ம தூவி எடுத்துக்கணும். இப்போதைக்கு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கலவையை இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்குவாங்க. நீங்கள் வீடியோவை பார்த்தா தெரியும், நல்லா தோசை மாவு பதத்துக்கு ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா
பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போதைக்கு ஊற்றிட்டு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உள்ள ஏர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதனால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல குக்கர், அதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் உள்ளே எடுத்து வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போதைக்கு 10 to 20 நிமிஷம் வந்து நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணவே கூடாது. கேக் வேகிறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷம் தாண்டியாவது ஆகும். அதனால் 20 நிமிஷத்துக்கு முன்னால் ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த கேக் வேகிறதுக்கு வந்து எனக்கு 40 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அதனால் நீங்கள் வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள். அதில் வந்து மாவு ஒட்டிச்சு அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்படி மாவு ஒட்டலை அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போதைக்கு நான் ரெடி பண்ண கேக் வந்து வெந்துடுச்சு. அதனால் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 to 20 நிமிஷம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தாலே தெரியும் கேக் வந்து நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. நீங்கள் வந்து கிண்ணத்தில் மாவு ஊற்றுறோம்ல, அது வந்து ஆஃப் வர தான் ஊற்றணும். மாவு வந்து இந்த மாதிரி கேக் வந்து மேலே எம்பி வரும், அதனால் ஆஃப் வர ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக எம்பி வரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போதைக்கு கத்தியை வச்சு சைட்லலாம் எடுத்து விடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு தலைக்கீழே போட்டு தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து தானாகவே வெளியில் வந்துடும். இந்த கேக் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்பான்ஜியாக நல்லா சாஃப்டாக இருந்தது. நான் சொன்ன ரேஷியோவில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னா மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கேக் செய்கிறதுக்கு மெயினான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பவுடரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம்ல, அப்படி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு சைடாக மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். அதுவும் ஸ்மூத்தாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது மில்க் வந்து லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லைனா ஈனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.